ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆமாம், நம்ம அல்லேலூயா சொல்லும் போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு என்ன பண்ணணும்? கரங்களை உயர்த்தி நம்முடைய படைத்த நம்முடைய தேவனுக்கு அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். ஒரு கூட சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், கூடவே ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தையும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். என்ன பார்த்து இல்லை, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து. சபைக்கு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த இடத்துல தான் நான் உட்காருவேன்னு சொல்லி மாத்திரம் உட்காராமல் எல்லாரையும் பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நல்லா விசாரிக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃபெலோஷிப் உண்டாகுது, ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகுது இல்லையா? ஆமென். ஸோ கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் ஆக. ஆமென். இன்றைக்கும் கூட தேவ செய்தியின் தலைப்பு சாதாரண மனிதனும் அசாதாரணமான நோக்கமும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சாதாரண மனிதனும் அசாதாரணமான நோக்கமும். an ordinary man for an extraordinary purpose. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பு என்ன அல்லது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா, எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கை தூக்க சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையின் அழைப்பையும் நம்மளோட வாழ்க்கையின் நோக்கத்தையும் நாம் அறிந்திருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் எந்த அழைப்பை வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேனா அல்லது நான் தெரிந்து வைத்திருக்கிறேனா என்று சொல்லி நம்ம யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகர் சொல்லலாம், என்னுடைய டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸே எனக்கு பெரிய பேர்டனாக இருக்குது, என்னுடைய அன்றாட பொறுப்புகளே எனக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது, இதில் எங்கள் பிரதர் நான் போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை நோக்கம் அழைப்பெல்லாம் நான் யோசிக்க வேணும்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமான மனிதனாக இருக்கலாம், நீங்கள் சாதாரணமான மனுஷியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளதாக ஒரு அசாதாரணமான நோக்கத்தையும் அழைப்பையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம இந்த நோக்கத்தை புரிந்திருக்கிறோமோ, என்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த இந்த அழைப்பு என்ன நம்ம கேட்டு தெரிந்து வைத்து அந்த பாதையில் நடக்கிறோமோ, நம் மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்பட, நம் மூலியமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்பட உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆசீர்வாதங்களை நாம் மாத்திரம் பெற்றுக்கொள்வது ஒரு விதம், ஆனால் நாமே ஒரு ஆசீர்வாதமாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது ஒரு பாக்கியமான ஜீவியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதம், எனக்கு தேவைப்படுகிற இந்த காரியம், என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய ஜெப குறிப்புகள் அல்ல, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். முதலாவது என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், நான் இருக்கிற என்னுடைய ஸ்ட்ரீட்டுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், என்னுடைய காலனிக்கு நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் வாய்களை திறந்து கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களையும் என்னையும் தேவன் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்ற அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நான் உங்களிடத்துல மறுபடியுமாக கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பு மற்றும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 21st செஞ்சுரி நம்ம சொல்லுகிறோம். எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுகிறீங்க? கரங்களை உயர்த்தலாமா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாரும் கை தூக்கலாம். ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறோம்? எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த வாட்ஸ்அப் மாதிரியே இன்னொரு ஆப் இருக்குது உங்கள் மொபைலில், சாட் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக அது ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அது எத்தனை பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க? கை தூக்கலாமா? ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. சரி,
இந்த சாட் ஜிபிடி என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். வாட் இஸ் சாட் ஜிபிடின்ட்டு. ஸோ சாட் ஜிபிடி என்னன்னா வாட்ஸ்அப் மாதிரி அதுவும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன். உங்களுக்கு என்னெல்லாம் தகவல் தேவையோ அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சாட் ஜிபிடி கிட்ட அதுக்குன்னு எனக்கு 10,000 ரூபா கொடு அப்படின்னா அது 10,000 ரூபா கொடுக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான அறிவுபூர்ணமான ஒரு உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சாட் ஜிபிடி கிட்ட கேட்கலாம். இந்த சாட் ஜிபிடி வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம் இல்லை, நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்குமா, நிரந்தர அசிஸ்டண்ட். உங்களுக்கு ஒரு பிஏ வேணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக உங்கள் மொபைலில் ஃப்ரீயாக இருக்கிற சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த சாட் ஜிபிடியை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி அதற்கு நீங்கள் அடிமையாகிட்டீங்கன்னா அது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு தலைவன் ஆகிடுமா. நான் ரீசெண்டாக ஒரு காரியம் படித்தேன். நம்ம இந்த சாட் ஜிபிடிக்கு எவ்வளவு அடிக்ட் ஆகிறோமோ அவ்வளோவுமே ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். என்ன வீடியோனா, ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருனா இந்த சாட் ஜிபிடிகிட்ட போயிட்டு நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா எல்லார் ஃபோன்லேயும் அது ஃப்ரீ தான், ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த சாட் ஜிபிடி மெயினாக என்னென்னா, நீங்கள் வழக்கமாக எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் உங்களுடைய பழக்கப்பட்ட மொழியிலே நமக்கு என்ன பண்ணோம், அது நமக்கு காரியங்களை சொல்லி புரிய வைக்கிறதா இருக்கிறது. அப்போது இந்த மனிதர் என்ன பண்ணுறாருனா ஃபோனை ஆன் பண்ணி சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி, ஹாய் சாட், இந்த 21st செஞ்சுரியில் ஒரு மனிதனை நீ அழிக்கணும்னு நினச்சா நீ சாத்தானா இருப்ப, அப்போது இந்த மனிதர்களை நீ அழிக்கணும்னு நினச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சாட் ஜிபிடி கிட்ட ஃபோனில் கேட்குறாரு. அப்போ அந்த வீடியோ நான் பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டு அது சொன்ன பதில்கள் எல்லாம், அந்த வீடியோவில் அந்த சொன்ன பதில்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்மளும் கேட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி என் ஃபோனை நான் எடுத்தேன். என் ஃபோனை எடுத்து நான் யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி, ஹாய் சாட், இந்த 21st செஞ்சுரியில் 2025ல் இந்த மனிதர்களெல்லாம் நீ அழிக்கணும்னு நினச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்த சாட் ஜிபிடி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஐ வுட் ஸ்டார்ட் பை ரிமூவிங் த சென்ஸ் ஆஃப் பர்பஸஸ். உங்களுடைய நோக்கங்களின் உணர்வை நீக்குவதன் மூலம் நான் துவங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு லைன். ஸோ முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய நோக்கத்தின் உணர்வை என்ன பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து இந்த ஆப் என்ன பண்ணணுமா எடுத்து போட்டுரும். நம்ம நினைக்கலாம் இது வெறும் ஆப் தானே, வெறும் வாட்ஸ்அப் தானே, இல்லை வெறும் இன்ஸ்டாகிராம் தானே, இல்லை வெறும் ஃபேஸ்புக் தானே, இந்த ஆப் எப்படி என் வாழ்க்கையின் நோக்கத்தை எடுத்து போடும் அப்படின்னா, இரண்டாவது சொல்லுது, ஐ வில் ரீடிஃபைன் த ட்ரூத். நான் உண்மையை மறுவரை செய்வேன். உண்மையாக சொல்லாமல் பொய்கள் என்ன பண்ணுமா உண்மை மாதிரி உங்களுக்கு நம்ப வைக்குமா. மூன்றாவது, ஐ வில் ஓவர் ஸ்டிமுலேட் வித் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கவன சிதறல்களால் நான் அதிகமாக உங்களை தூண்டுவேன். பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா, ஒரு காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான்காவது, ஐ வில் ப்ரொமோட் ஐசோலேஷன் அண்ட் மென்டல் பிரேக் டவுன்ஸ். தனிமை மற்றும் மன முறிவுகளை ஊக்குவிப்பேன். ஐந்தாவது, ஐ வில் கரப்ட் லீடர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்படின்னா இந்த தலைவர்களை ஊழல் செய்வதற்கு இது ஊக்குவிக்குமா. அது மாத்திரமல்ல, இந்த லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட சொல்லுது, ஒரு பிராக்கெட்டில் தலைவர்கள்னு போட்டுட்டு அந்த பிராக்கெட் என்ன தெரியுமா எழுதியிருந்தது, எஸ்பெஷலி சர்ச் லீடர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ். சபையின் ஊழியர்களும் சபையின் தலைவர்களை என்ன பண்ணுமா ஊழல் செய்வதற்கு நான் ஊக்குவிப்பேன் என்று சொல்லி, இந்த 5-6 காரியங்களை நான் பண்ணால் ஒரு மனிதன் நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், வீழ்த்திடுவேன் இந்த 2025 21st செஞ்சுரியில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆப் சொல்லுது. யோசித்து பாருங்கள், நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு சாதாரண அப்ளிகேஷன் நம்ம நினைக்கிறோம் இது வெறும் வாட்ஸ்அப் தான். நான் என்ன பண்ணுறேன், 2 ஃபோட்டோ பார்க்குறேன், 2 வீடியோ பார்க்குறேன், சில பேர்கிட்ட என்ன பண்ணுறேன் சேட் பண்ணுறேன், எனக்கு பிடித்தமான ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். அதேமாரி ஃபேஸ்புக் தானே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறேன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் தானே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறேன், ட்விட்டர் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த ஆப்ளிகேஷன் நம்மளோட வாழ்க்கையின் நோக்கத்தை முதலாவதாக என்ன பண்ணுது
அது பிடுங்கி வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையின் நோக்கம் எவ்வளவு முக்கியமான பங்கை வகிக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த நாட்களில் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் அதனால தான் ஆரம்பத்தில் கேட்டேன், எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையின் நோக்கமும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியலைன்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சாதாரண மனிதனாகிய என்னிடத்துல நீ என்ன அசாதாரணமான நோக்கத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இந்த நாட்களில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ரொம்ப அழகாக தெரிந்து வைத்திருக்கிறான். அது ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கும் போது சச் அ பிரில்லியன்ட் லைஃப், ரொம்ப நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கிறது. யாருன்னா எஸ்தர். எல்லாருக்கும் நமக்கு எஸ்தருடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். நம்ம அநேக வருடம் அநேக நாட்கள் எஸ்தரை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம படித்திருந்தாலும் எஸ்தர்னுடைய நோக்கம் எப்படி எஸ்தருக்கு தெரிந்தது, அல்லது எஸ்தர் எப்படி தன்னுடைய அழைப்பை தெரிந்து வைத்து அதன் பாதையில் எப்படி நடந்தாள் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். ஆமென். முதலாவதாக வாசிக்கலாம் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் மொர்தெகாய்க்கு தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தாரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் சொற்கேட்டு நடந்து வந்தாள். நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வதாரத்திற்கு குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு. இந்த 3 வேர்ட்ஸ் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். எஸ்தர் மொர்தெகாயின் சொற்கேட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிந்திருக்கிறாள் என்று சொல்லி அர்த்தம். ஸோ முதலாவதாக நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவை. we need a good mentor or we need a solid mentor. ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது ஒரு நம்பிக்கையான அறிவுரையாளர் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது தேவைப்படுகிறதா இருக்கிறது. எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமான ஆரம்பம். எஸ்தருக்கு அம்மா அப்பா இருந்தாங்களா? எஸ்தர் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தாங்களா? இல்லை. எஸ்தர் நினைத்தது போல தன்னுடைய டிசைர்ஸ் எல்லாம் எஸ்தருக்கு ஃபுல்ஃபில், தன்னுடைய ஆசைகள் எல்லாம் எஸ்தருக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? இல்லை. எஸ்தருடைய ஆரம்பம் ஒரு அற்பமான ஆரம்பம். ஆனால் எஸ்தருடைய முடிவோ அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட முடிவாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இருக்கிற காரியங்கள் உங்களுடைய பார்வைக்கு அற்பமான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அழைப்பையும் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறீங்களோ அந்த வழியிலே நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அது ஆசீர்வாதமான முடிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எஸ்தருடைய அழைப்பு எப்படி எஸ்தருக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஸ்தருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தார். யார் அவர்? சத்தமாக சொல்லுவோமே, மொர்தெகாய். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் மொர்தெகாயை போல சில வழிகாட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஃபஸ்ட்டு வழிகாட்டி நம்ம லைஃப்க்கு யார் அப்படின்னா ஆண்டவர். அவர் தான் ஒரு நிரந்தர வழிகாட்டி. 2வது வழிகாட்டி ஆண்டவர் யாராக நமக்கு கொடுத்துருக்காருன்னா நம்முடைய சபையின் போதகர், நம்முடைய மெய்ப்பன் தான். என்ன அது 2வது வழிகாட்டி. இதை தாண்டி நமக்கு இன்னும் சில வழிகாட்டிகள் தேவை. ஆமென். நிறைய பிஸ்னஸ் மேனை பார்த்தீங்கன்னா உலகத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு 4லேருந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக வேணுமா. நான் லாஸ்ட் டைம் மெசேஜ் கொடுக்கும்போது கூட நான் சொன்னேன், உங்களுக்கு 4லேருந்து 5 நபர்கள், நெருங்கிய நபர்கள் கட்டாயமாக வேணும். அதில் முதல் நபர் யாருன்னா, முதல் நண்பன் யாருன்னா டாக்டர். ஒரு மருத்துவர் நமக்கு என்ன பண்ணணும், கட்டாயமாக ஒரு நண்பனாக வேணும். நான் ஆரம்பத்திலே எபியை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு எபி ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு டாக்டர் டிக்கு. 2வது, நமக்கு ஒரு நல்ல அட்வொகேட் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணுமா. கர்த்தருடைய கிருபையில் அப்படியும் ஒரு ஃப்ரெண்டை நான் என்ன பண்ணிட்டேன், பிடிச்சி வச்சுட்டேன். 3வது, ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு சிஏ படித்த ஒரு நபர் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணுமா. ஆமென்.
நம்ம சும்மா வந்து இந்த காலேஜ் டேஸில் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸை மாத்திரம் இழுத்துட்டு போகிறது கிடையாது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்த படிகளுக்கு நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளை நன்றாக வழி நடத்தக்கூடிய சில வழிகாட்டிகள் நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். எஸ்தருக்கு அப்பேற்பட்ட ஒரு நல்ல வழிகாட்டியை ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் தான் மொர்தெகாய். வழிகாட்டியை கொடுத்தது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒரு சில வயதுக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு சில ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் வி திங்க் வி டோன்ட் நீட் எனி மென்டார்ஸ். நமக்கு எந்த வழிகாட்டியுமே தேவையில்லை நம்ம முதலாவது நினைக்கிறோம். அப்படியே வழிகாட்டி இருந்தாலும் அவங்க சொல்கிறத கீழ்ப்படுகிறதற்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. பாஸ்ட் சில நேரத்தில் சொல்லுவாங்க இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம அந்த பிளான் வச்சுருக்க மாட்டோம். இல்லை நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இந்த ரூட் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், நான் பார்க்காத காரியமா, எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு வாட்டி சும்மா போய் தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம வழிகாட்டி சொல்லுகிற இடத்துலேருந்து தவறுகிறோமோ நம்மளோட வாழ்க்கையின் பாதை கடினமாக மாறுகிறது. ஆமென். எஸ்தர் என்ன பண்ணுறா அப்படின்னா, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல, கீழ்ப்படிந்து நடந்தது போல. ஆண்டவரிடத்துல முதலாவதாக நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையின் அழைப்பையும் நோக்கத்தையும் தெரிந்து கொள்ள முதலாவது எனக்கு நீர் ஒரு நல்ல வழிகாட்டியே தர வேண்டும் சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வழிகாட்டி சொல்லுவதை கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக நம்மளோட சர்ச்சில் வந்து நம்ம இப்போ செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம், ரெண்டில் இருந்தோம். அப்போது நம்மளோட கொயர் டீம் வந்து பெரிய டீம். ஸோ இப்போ இருக்கிறது இப்போயும் ஒரு பெரிய டீம், அப்போ இதோட பெரிய டீமாக இருந்தோம். அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கன்வென்ஷனே நடத்துகிற அளவு அவ்வளோ பெரிய டீம் இருந்தாங்க. ஸோ அப்போது கொயர் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆசைனா நல்லா பாடணும்னு ஆசை. ஸோ பாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொயர் டீமை நடத்துவதற்கு ஒரு சரியான வழிகாட்டி என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியே இருந்து. அவர் கொஞ்சம் வயதான ஒரு நபர். அந்த கொயரில் இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த கொயர் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு. ஸோ முதலாவது அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேரை போட்டு நடுவில் உட்காருவார். அவரை சுற்றி ரவுண்டாக என்ன பண்ணுவார், எல்லாரையும் உட்கார வச்சுருவார். ஸோ முதல் மாதம் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாரோட வாய்ஸையும் அப்சர்வ் பண்ணார். ஓகே நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்கவுங்க வாய்ஸ்க்கு ஏற்றது போல் அவங்க என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டார். பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் தனித்தனியாக பாட சொல்லுவார். நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவங்கள தப்பாக பாடினா அங்கேயே 4 திட்டு போட்டு என்ன பண்ணுவார் ஒழுங்காக பாடுன்னு சொல்லுவார். இப்போ நம்ம கொயரில் வந்தவங்களுக்கு சில பேருக்கு கோவம். என்ன கோவம்னா என்ன பாட சொல்கிறாரு, எதுக்கு நம்ம கொயருக்கு வந்தோம், சத்தமாக சொல்லுவோம், எதுக்கு கோவப்படுறோம், எந்த விதத்தில் நியாயம், என்ன தனியாக பாட சொல்கிறாரு, எனக்கு தான் பாட்டே வரமாட்டுதே, பாட்டு வரணும் தான் அவர் என்ன பண்ணுறாரு தனியாக பாட சொல்கிறாரு. அவருடைய அணுகுமுறை கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள், அவர் வந்து அவருடைய வேலையே என்னன்னா இந்த கொயரோட டியூட்டர் தான் அவரோட ப்ரொஃபஷனே. அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தார். அப்போது ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும், நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் அப்போது, ஐ திங்க் ஒரு 8 months வரைக்கும் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ராக்டிஸ்லாம். அப்போ அவர் வந்த புதுசில் நாங்கள் இருந்த குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது அவர் போனப்போ இருந்த குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் எப்படி அந்த கொயர் டீம் இருந்ததுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் கொயர் டீம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கொயர் டீமாக என்ன பண்ணார் அவர், அந்த டீமே என்ன பண்ணிட்டார் மாற்றிட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா இந்த இடத்துல நீங்கள் மாத்திரம்தான் பாடணும், ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க நான் எல்லா இடத்துலையும் பாடுவேன், இந்த இடத்துல உங்கள் சவுண்டு இவ்வளோ தான் கேட்கணும் அப்படின்னுவார். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க என் சவுண்டு தான் என்ன பண்ணணும், அங்கே ஸ்பீக்கரை தாண்டி என் சவுண்டு தான் கேட்கணும். அப்படி அவர் கரெக்டான ஒரு பாதையில் நம்ம நடத்துகிறது சம்டைம் நமக்கு என்ன ஆயிடுது, அது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ ஒரு ஏப்ரல் மே அந்த டைமில் கொயர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில அதிருப்தி என்னென்னா, இவர் ரொம்ப கடினமாக பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாலாம் மூவ் பண்ண மாட்டுறாரு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாட்டேது, அவரோட அணுகுமுறை ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக என்ன பண்ணாங்க, பாஸ்டர் நான் வெக்கேஷனுக்கு போகிறேன் மே மாதம், கொயருக்கு லீவ் வேணும் அப்படின்னாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. அவரும் பார்த்தாரு, நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்களா லீவ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு கிளம்பி போயிட்டார்.
ரொம்ப வருஷம் கழித்து நான் ஃபீல் பண்ணேன், ஒரு நல்ல வழிகாட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. சில நேரம் சில வழிகாட்டிகள் சொல்வது நமக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடினமான பாதைகளுக்கு கூடதாக நம்ம கடந்து செல்ல விருப்பப்படாமல் அந்த வழிகாட்டியை நம்ம என்ன பண்ணிடுறோம், தள்ளி வைத்துடுறோம். ஆனால் எஸ்தர் என்ன பண்ணல, அப்படி பண்ணல. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல. ஆமென். இந்த வழிகாட்டி என்ன பண்ணுவாங்களாம், நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ளதாக இருக்கிற ஒளிந்திருக்கிற திறமைகளை, உங்களுக்குள்ளதாக இருக்கும் ஒளிந்திருக்கிற சில புதையல்களை இந்த வழிகாட்டிங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோண்டி எடுப்பாங்களாம். நான் சொன்ன இந்த கொயர் மாஸ்டர் கூட அப்படி தான் பண்ணார். எங்களுக்கே தெரியாது, நாங்கள் அவ்வளோ நல்லா பாடுவோம், அவ்வளோ நல்லா சில காரியங்களை கற்றுக்கொள்வோம் சொல்லி எங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு 6-7 மாதம் கழித்து நாங்கள் பாடல்கள் பாடும்பொழுது சில பாடல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சில இங்கிலீஷ் சாங்லாம் ரொம்ப நேர்த்தியாக, இசையே இல்லாமல் அந்த டீமையே அவர் என்ன பண்ணார்னா அழகாக பாட வைத்தார். அதற்கு முதல்ல அவர் என்ன பண்ணார்னா, யார் யாருக்குள்ளே என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அவங்கள அந்தந்த குரூப்பாக உட்கார வச்சார். நீங்கள் இதை தான் பாடணும், நீங்கள் இதை தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சரியான வழிகாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குள்ளதாக இருக்கிற உங்களுக்கே தெரியாத சில தாளந்துகளை என்ன பண்ணுவாங்க, சில புதையல்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க தோண்டி எடுத்து அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் கட்டும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சரியான வழிகாட்டி நமக்கு அவசியமான காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவனுமாய் இருந்தாள். அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாய் இருந்தாள். இப்போ எஸ்தர்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எஸ்தர்னுடைய அந்த ஒரு பலன் என்ன அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. எஸ்தர்னுடைய பலன் என்னன்னா, அந்த பெண் வந்து எப்படி இருப்பாளாம், பைபிள் சொல்லுது ரூபவதியும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ரூபவதியும். ஆமாம், நான் இப்போ எஸ்தரை குறித்து நான் கொஞ்சம் படிக்கலான்னு யோசித்தப்போ, படிச்சுட்டு இருக்கும்போ என்ன நான் படித்தேன் அப்படின்னா, வெளியே பார்க்கறதற்கு மாத்திரம் எஸ்தர் வந்து ரூபவதியா இல்லையா, எஸ்தர்னுடைய முகத்தில் ஒரு விசேஷ சமாதானத்தை ஆண்டவர் வைத்திருந்தாராம். அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு பீஸ், அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு சமாதானம். சில குழந்தைகளை பார்க்கும் பொழுது நம்மளே அறியாமல் நம்ம என்ன ஆகிடுவோம், குழந்தையாகவே மாறிடுவோம் இல்லை, அவங்களோட நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவோம். நம்மளே அந்த குழந்தைக்கு புரியுதோ இல்லையோ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்போம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முகத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், எஸ்தருக்கு கொடுத்தாரு. அது அழகாக என்ன பண்ணார்னா மொர்தெகாய் கண்டுபிடிச்சார். இதுதான் எஸ்தர்னுடைய கிருபை, இதுதான் எஸ்தருக்குனுடைய பலன் என்று சொல்லி. அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வழிகாட்டியை கொடுப்பார்னா, அந்த வழிகாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாத உங்களுடைய பலனை அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடித்து உங்களுக்கு அந்த காரியத்தில் நீங்கள் வளர அவர்கள் உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே சாதாரணமான மனிதனாகி என்னிடத்தில் அசாதாரணமான நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறத நான் புரிந்து கொள்ளணும்னா, முதலாவது எனக்கு என்ன வேண்டும், ஒரு நல்ல, சொல்லுங்க எல்லாரும் நல்ல. ஸோ முதலாவது உங்களுக்கு என்ன வேணும், எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும், அவருடைய பலத்த கைக்குள், அவருடைய பலத்த கைக்குள். இந்த அடங்கி இருக்கிற பீரியட் தான் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட். நமக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச உடனே, நான் ஏன் அடங்கி இருக்கணும், எனக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கக்கூடாதா, நம்ம அநேக லீகல் பாயிண்ட்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தவறான காலத்திலே அல்ல, டெம்பரவரியான சீசன் அல்ல, டெம்பரவரியான பிளெஸ்ஸிங் அல்ல, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். ஆமென்.
அவருடைய பலத்த கைக்குள்னா ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த வழிகாட்டி சொல்லுகிற அந்த பலத்த கைக்குள், அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்குள்ளதாக நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அசாதாரணமான அழைப்பை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எஸ்தர் என்ன பண்ணார்னா, ஒரு நல்ல வழிகாட்டிய ஆண்டவர் அவளுக்கு கொடுத்திருந்தாரு. அது மாத்திரமல்ல, அந்த வழிகாட்டி சொல்லுகிற காரியத்தை எஸ்தர் கீழ்ப்படிந்து நடந்ததுனால எஸ்தருடைய அழைப்பு அது பெரிய அழைப்பா இருந்ததை எஸ்தர் புரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இரண்டாவது, எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, she obeyed to undergo the sanctification progress. அதாவது ராஜாவின் இடத்துல இப்போ அநேக கன்னிய ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அதுல எஸ்தர் தான் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ எஸ்தர் நினைச்சா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் தான் இத்தனை 100 நாட்டிலிருந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகிட்டு இப்போ ராஜாவின் இடத்துல போகணும் அப்படின்னா 12 மாதம் எஸ்தர் என்ன பண்ணணும், ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். 12 மாதம் எஸ்தர் என்ன பண்ணணும், ஒரு காரியத்தில் அடங்கி இருக்கணும். 12 மாதம் எஸ்தர் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு கேர்லெஸ்னஸும் இல்லாமல் அந்த தரிசனத்துக்குள்ளதாக அடங்கி இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எஸ்தர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், எனக்கு இதையும் தாண்டி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணுமா, எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 12 மாதம் அந்த சுத்திகரிப்பின் ஜீவியத்துக்குள்ளதாக கடந்து சென்றாள். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், she obeyed to undergo this sanctification progress. அந்த பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளதாக கடந்து செல்ல அவள் கீழ்ப்படிந்தாள். ஆமென். வாசிக்கலாம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, முதலாவது ஒரு 6 மாதம் என்ன பண்ணணும், வெள்ளை போல தைலத்தினாலும், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் என்ன பண்ணணும், சுகர்ந்த வர்க்கத்தினாலும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வெள்ளை போல ப்ராக்ரஸ், அப்புறம் ஒரு 6 மாதம் காஸ்மெட்டிக் அண்ட் பர்ஃப்யூம் ப்ராக்ரஸ். எஸ்தர் நினச்சா சொல்லியிருக்கலாம், எனக்கு இல்லாத அழகா, இந்த அழகை தாண்டி நான் இதுக்கப்புறமும் ஒரு ப்ராக்ரஸ்குள்ளே நான் கடந்து போகணுமா, ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே கடந்து போகணுமா, நான் பார்க்காத அழகா அப்படின்னு எஸ்தர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். ஆனால் எஸ்தர் தன்னுடைய அழகில் பெருமைப்படலை. அந்த அழகை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னு எஸ்தர் புரிந்து கொண்டு அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவருடைய பெரிதான தரிசனத்தை நிறைவேற்ற அவளுடைய அழைப்பை அவள் புரிந்து கொண்டு நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? ஆமென். ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்துட்டா போதும், ஒரு சின்ன காரியத்தில் நம்ம சக்சீட் ஆயிட்டா போதும், the immediate thing that we think is, எனக்கு தெரியாத காரியமா, எனக்கு இதுக்கு மேலே ஒரு ப்ரிப்பரேஷன் வேணுமா. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூத் மீட்டிங்கில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது நான் அப்போது அவங்க இடத்துல ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அவங்க எல்லாருமே மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க இடத்துல ஏதோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காரியம் மைண்டில் வந்துது. இத்தனை வருடம் நீங்கள் இந்த ஊழியத்தை மீண்டும் மீண்டும் செய்தாலும், உதாரணத்துக்கு சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறோன்னா அது ஒரு ஊழியம், பாடுகிறோன்னா அது ஒரு ஊழியம், இந்த ஆடியோ திங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறோன்னா அது ஒரு ஊழியம், இந்த கேமராவில் நிற்கிறோன்னா அது ஒரு ஊழியம், இந்த மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்க்குறோன்னா அது ஒரு ஊழியம். இத்தனை வருஷம் செஞ்சால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு கேர்லெஸ்னஸ் வரும். நம்ம தானே, கேமரா தானே எனக்கு செட் பண்ண தெரியாதா, கீபோர்டு தானே எனக்கு வாசிக்க தெரியாதா, பேட்டு தானே இத்தனை வருஷம் நான் வாசிக்கிற அதே பாட்டு தானே, அதே தந்தானே துதிப்போமே தானே, அதுக்கு இந்த பீட்டு தானே வாசிக்க போகிறோம், இந்த கீபோர்டு தானே வாசிக்க போகிறோம், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒவ்வொரு முறையும் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதும் அந்த சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து நம்ம சரியாக தயார்படுத்தி நம்ம அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அது ஒரு பிரயோஜனமான ஊழியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். நம்ம கொஞ்சம் சக்சீட் ஆனால் போதும். எஸ்தரை பார்க்கும் பொழுது எஸ்தருக்கு இருந்த அந்த அழகில் அவள் பெருமைப்படவில்லை. வாலிப பிள்ளைங்களுக்கு நான் கேர்ள்ஸ் சைடை காட்டிலும் பாய்ஸ் சைடுக்கு நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம க்ரூம் ஆகிட்டா போதும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் நீ ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு மேன்லியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா போதும், உடனே நமக்குள்ளே என்ன வந்துடுது, அந்த இப்படி இருக்கிற ஷோல்டர் என்ன ஆகிடும்,
ஆண்டவர் ஏதோ நமக்கு ஒரு ரெக்கை கொடுத்த மாதிரி என்ன ஆகிடும், இப்படி ப்ராட் ஆகிடும். அப்புறம் நடக்கும் போது 4 பேர் இப்படி இடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவோம். அந்த பைக் ஓட்டும் போது அந்த ஸ்டைல் நீங்கள் பார்க்கணும். நான் எந்த பைக்கெல்லாம் சொல்ல விருப்பப்படலை. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறான்னா, தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் பெருமைப்படவே இல்லை. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை எதற்கு ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தான்னு சொல்லி எஸ்தர் நன்றாக புரிந்து வைத்து அந்த ஆசீர்வாதத்தை தக்க சமயத்தில் சரியான பர்பஸ்க்கு, சரியான நோக்கத்திற்கு உபயோகப்படுத்தும் பொழுது அந்த அந்த நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகி அவள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட உங்களை வந்து ஆண்டவர் ஒரு சான்டிஃபிகேஷன் ப்ராக்ரஸில் கொண்டு போகிறாருன்னா, ஒரு பரிசுத்தமாக்கணும்னு ஆண்டவர் உங்களை வந்து ஒரு பாதையில் நடத்துகிறாருன்னா, அது எத்தனை நாளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் தயார்படுத்துறாருன்னா இம்மீடியட்டாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். எஸ்தரை இம்மீடியட்டாக என்ன பண்ணல, ராஜ்யத்திற்கு உள்ள பிரவேசிக்க விடல. எஸ்தரை இம்மீடியட்டாக என்ன பண்ணல, அதை செலக்ட் ஆகிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்க்க விடலை. ராஜாவை பார்க்கணும் என்ன பண்ணணும், 12 months 12 மாதம் எஸ்தர் என்ன பண்ணணும், தன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும், தன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டே இருக்கணும். எந்த ஒரு டீவியேஷன்ஸும் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம், ஒரு நாள் 2 நாள் என்னை சுத்திகரித்து அவ்வளோதான் நான் ராஜாவை பார்த்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மணவாட்டி ஆகிய சபை தன்னை இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே எஸ்தர் எப்படி கீழ்ப்படிந்தாலோ, தன்னை சுத்திகரிப்பதற்கு எஸ்தர் தன்னைத்தானே எப்படி ஒப்பு கொடுத்தாலோ, மணவாட்டி ஆகிய நானும் உம்மை காண என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நான் ஒரு விஷயம் இடத்துல சரண்டர் பண்ணுகிறேன். என்னை நீங்கள் ஈசோப்பினால் சுத்திகரிங்க என்று சொல்லி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்தர் வந்து இந்த 6 மாதம் வெள்ளை போலத்தினால முதலாவதாக என்ன பண்ணுவாங்களாம், சுத்திகரிப்பாங்க. இந்த வெள்ளை போலம் நம்ம அது எதற்கு பயன்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹாஸ் கிளென்சிங் அண்ட் பியூரிஃபைங் ப்ராப்பர்ட்டிஸ். இட் ஹெல்ப் detox the body and soften the skin. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இயற்கையாகவே இந்த வெள்ளை போலம் உங்களுடைய ஸ்கின்னெல்லாம் அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிடும். இயற்கையாகவே இந்த வெள்ளை போலம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உடம்பில் இருக்கிற தேவையற்ற செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா சாகடித்து நல்ல செல்ஸ் உருவாகிறதற்கு அதில் ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் அதை படித்தேன். ஸோ 6 மாதம் எஸ்தர் என்ன பண்ணணும்னா, தன்னிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை கலைந்து ஆண்டவருக்கு என்ன காரியம் உகந்ததாக இருக்கிறதோ, ஆண்டவருக்கு எந்த காரியம் சித்தமாக இருக்கிறதோ அந்த காரியத்தில் தன்னை உட்பகுத்தி அவங்க என்ன பண்ணணும், எஸ்தர் அந்த ப்ராக்ரஸை கடந்து செல்லும் பொழுது எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது, 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்திக்கு. நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நமக்கு அழகு இருக்கலாம், ஆடம்பரம் இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். ஆண்டவர் அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் நிற்கிறேனா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தில் நான் நிற்கிறேனா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்த அந்த நோக்கத்தில் நான் நிற்கிறேனா, அல்லது ஆண்டவர் எனக்கு கொடுத்துற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நம்ம யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது நான் சொன்னேன், எஸ்தர் என்ன பண்ணாங்க, தன்னை பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்தாள், கீழ்ப்படிந்தாள். முதலாவது நான் என்ன சொன்னேன், சத்தமாக சொல்லுவோமே, ஒரு நல்ல வழிகாட்டி வேணும். இரண்டாவது தன்னை பரிசுத்தமாக்க எஸ்தர் கீழ்ப்படிந்தாள். மூன்றாவது வாசிக்கலாம், எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. பாருங்க, எஸ்தர் பிரயோகிக்கிற அந்த யூஸ் பண்ணுகிற வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால். இந்த ஒரு லைன் நம்ம ரொம்ப நோட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த காலேஜ் ரெக்கமெண்டேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல எஸ்டீம்டு இல்லை ஒரு நல்ல ரெனவுண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க அந்த லெட்டரை வந்து அவங்க வந்து டிராஃப்ட் பண்ணாங்கன்னா, அந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்,
அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த லெட்டரை பார்த்த உடனே இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணும். அந்தளவு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுதான் எஸ்தர் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ராஜாவே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால். ஒரு தாழ்மையின் ஜீவியம். மூன்றாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ்தர் தன்னுடைய அழைப்பின் நேரத்தை புரிந்து கொண்டாள். தான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அழைப்பு என்ன, என் வாழ்க்கையை ஆண்டவர் எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அதனுடைய நேரத்தை எஸ்தர் என்ன பண்ணான்னா சரியாக புரிந்து கொண்டாலாம். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும்னா அந்த நேரத்தில் எஸ்தர் என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட போயிட்டு அந்த முயற்சி எடுக்கிறான். அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய கூச்ச சுபாவத்தினால அநேக வாய்ப்புகளை நம்ம இழந்து விடுகிறோம். நம்மளுடைய அறியாமையினால அநேக வாய்ப்புகளை நம்ம இழந்து விடுகிறோம். ஆனால் எஸ்தர் என்ன பண்ணலன்னா, அவளுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை இழக்கவே இல்லை. தன்னுடைய அழைப்பு நேரத்தை எஸ்தர் என்ன பண்ணுறா, புரிந்து வைத்திருக்கிறா. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை ஞானமாக உபயோகப்படுத்தி எஸ்தர் என்ன பண்ணுறான்னா, தனக்கு தன்னுடைய ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக எஸ்தர் மாறுகிறார். நம்ம பார்க்குறோம், நம்முடைய நோக்கத்தை அறிய உண்மையிலேயே தாகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய அழைப்பு வெளிப்படும் ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா, நீங்கள் வந்து உண்மையாகவே தாகமாக இருப்பீங்கன்னா அதற்கான சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது, ஐயோ என்னிடத்துல இந்த காரியங்கள் இல்லையே, ஐயோ என்னிடத்துல ரிசோர்ஸ் இல்லையே, என்னிடத்துல பணம் இல்லையே, என்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். இந்த ஒரு வரியை மாத்திரம் நீங்கள் பிடிச்சு, என்ன அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், இந்த அழைப்பை நிறைவேற்ற என் தேவனால் கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், when we really thirst to know our purpose, God will invite a situation in your life where your calling will be exposed. நாம் நமது நோக்கத்தை அறிய உண்மையிலேயே தாகமாக இருக்கும் பொழுது உங்கள் அழைப்பு வெளிப்படும் ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்துவார். எஸ்தருடைய அழைப்பை வெளிப்படுத்த, அந்த அழைப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆக எஸ்தரோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். ஆமென். அதுதான் எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரியான அந்த நேரத்தை பயன்படுத்தி கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. அநேகருக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம், இப்போ பர்சனல் ப்ரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டெம்ப்ளேட்டட் ப்ரேயர்ஸாக வச்சுருக்கிறோம். போனோமா, ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணோமா, அப்புறம் இந்த நாளோட ஸ்கெடியூல்ஸ்க்கெல்லாம் ப்ரே பண்ணோமா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ரே பண்ணோமா, க்ளோசிங் சாப்டர் ஃபினிஷ், ஏதோ மெயில் எழுதுறது போல். ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய எஜமான இடத்துல எந்த வார்த்தையை சொல்லணுமோ அந்த வார்த்தையை சரியாக உபயோகப்படுத்துகிற மகளாய் அவள் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, எஸ்தருடைய ஞானத்தை எல்லா சூழ்நிலையிலும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறார். எஸ்தர் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட உங்கள் ஞானத்தை ரொம்ப அப்சர்வ் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ஞானத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். அதற்கு ஏற்ற காரியத்தை தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். நம்ம யோசிப்போம், அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தா நான் எப்படியோ என் வாழ்க்கையை மாற்றிடுவேன் அப்படின்னு நான் ஒரு நாள் யோசித்தேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு 100 கோடி கொடுக்குறாருன்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசித்தேன். என் மூளைக்கு அதிகபட்சமாக ஒரு 20 கோடி தான் செலவு பண்ண முடிஞ்சுது. மீதி 80 கோடி வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. நம்மளுடைய ஞானத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தக்க சமயத்தில் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு மிஞ்சின காரியங்களாம் நம்ம யோசிக்க வேணாம். ஏற்ற காலத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்களாகிய உங்களை கொண்டு அசாதாரணமான அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்ட் ஃபேமஸ் பாக்ஸர் மைக் டைசன். எத்தனை பேருக்கு தெரியும்? கை உயர்த்தலாமா? மைக் டைசன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம்,
ஒரு பாதி பேர் தெரியும். இந்த மைக் டைசன் யாருன்னா வேர்ல்டே ரொம்ப ஃபேமஸான ஒரு பாக்ஸர். இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இவர் ஒரு பெரிய பாக்ஸிங் மேட்ச் முடிச்சுட்டு வந்தாலும் இவர் போனப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எவ்வளோ ஸ்டாமினாவோட இருந்தாரோ அதே ஸ்டாமினாவோட என்ன பண்ணுவாராம், மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருப்பாராம். ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்களாம், இவருடைய செல்ஸை இவருடைய மரபணுவை சோதித்து பார்த்தாங்களாம். இவரோட டிஎன்ஏவை பார்த்தா நேச்சுரலி இஸ் எனேபிள்ட் இன் தட் வே. அவர் இயற்கையாகவே அவருக்கு அவ்வளோ ஸ்டாமினா இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா நிறைய ஃபைட் போக 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 இவருக்கு பணம் சேர்ந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை வைத்து என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியலையா. ஸோ அவர் முடிவெடுக்கிறாரு, சரி நம்ம யோசிச்ச அளவு இப்போ என்ன பண்ணிட்டோம், அதுக்கு மேலேயே பணத்தை சேர்த்துட்டோம், இப்போ நல்ல லேவிஷான ஒரு லைஃப்பை நம்ம வாழலாம் சொல்லி முதலாவது மைக் டைசன் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு பிடித்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஒரு 3 புலியை வாங்கினார். என்ன வாங்கினாரு சொல்லுவோம்? 3 புலியை வாங்கினார். எதுக்கு வாங்கினார்னா செல்லமாக வளர்க்குறதுக்கு வாங்கினார். நம்மளா இருந்தால் அதிகபட்சம் என்ன வாங்குவோம் சொல்லுங்க? டாக் வாங்குவாங்க, கேட் வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு கிளி இருக்குது. அதிகபட்சமாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வாங்குவோம். ஆனால் நம்மால் என்ன பண்ணுறாரு, புலி, ஸ்ட்ரைட்டாக புலி வாங்கிட்டார். அது ஒன்றும் இல்லை, 3 புலி இந்தியாவிலேருந்து. ஸோ ஏன் இந்தியாவிலேருந்து வாங்குறாங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் பெங்காலி டைகர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரீடு இருக்குது. அது ரொம்ப நல்ல டைகரில் ஒரு நல்ல ப்ரீடு அது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருனா ஒரு 3 புலி வாங்குறாரு பெட் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன பண்ணுறாருனா எல்லாரும் பண்ணுற மாதிரி சரி ஒரு லேண்ட் வாங்கி போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு லேண்ட் வாங்கி போடுறாரு. இந்த லேண்டுடைய அளவு எவ்வளோன்னா 420 ஏக்கராம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி சிட்டி மாதிரி. இந்த 420 ஏக்கர் லேண்டு வாங்கிட்டாரு. இப்போ அப்புறம் யோசிக்கிறாரு, சரி இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு வீடு இருக்குது, அப்புறம் நமக்கு தேவையான எல்லா காரியமும் இருக்குது. அவர் ஓனாக ஒரு ஜிம் வச்சுருந்தாராம். ஸோ நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது. இது பார்த்தா இப்போ புலி வேற இறக்கியிருக்கோம், அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லேண்டு வேறு வாங்கியிருக்கோம். சரி இப்போ லேண்டு வாங்கினா கை சும்மா இருக்காது இல்லையா, இப்போ இந்த லேண்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்டுறாராம். சரி ஒரு பெரிய பங்களா என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். இந்த பெரிய பங்களா கட்டினதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் பெரிய லேண்டு இருக்குதான், மீதி இருக்கிற லேண்டு. சரி இப்போ மீதி இருக்கிற லேண்டில் ஒரு ரெசார்ட் கட்டலாம்னு சொல்லி என்ன பண்ணாராம், ரெசார்ட் கட்டினாராம். அப்புறமும் பார்த்தா மீதி இன்னும் கொஞ்சம் பெரிய லேண்டு இருக்குது. சரி அப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு ஜூ கட்டலாம். சரி இப்போயாவது லேண்டு ஃபுல்லாகன்னு பார்த்தா லேண்டு ஃபுல்லாகலை, இன்னும் நிறைய லேண்டு என்ன இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குது. கடைசியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த மீதி இருந்த அவ்வளவு லேண்டையும் ஒரு ட்ரக் பிஸ்னஸ்க்கு அவர் என்ன பண்ணிட்டாரா, லீஸ் கொடுத்துட்டாராம். இல்லீகல் பிஸ்னஸ்க்கு, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா லீஸ் கொடுத்து அவருடைய நோக்கத்தையே மறந்துட்டார். அவர் எதற்காக இந்த பாக்ஸிங்குள்ளே வந்தாரோ அந்த பாக்ஸிங் நோக்கத்தையே மறந்து தானும் என்ன பண்ணிட்டார்னா அவருடைய அந்த நாட்களில் இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா ஜெயிலுக்கு போயிட்டார். இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாக்ஸர், இவ்வளவு பணம் சம்பாதித்த ஒரு பாக்ஸர், இவரை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. இவ்வளவு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்த ஒரு ஆள் இப்போ மொத்தமாக என்ன ஆகிட்டாரு, ஒரு கெட்ட எக்ஸாம்பிள் ஆகிட்டார். இப்போ ஜெயிலுக்கு போகிறாரு, திருப்பி ஜெயிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்களா, மைக் டைசன் கிட்ட போகிறாங்க. மிஸ்டர் டைசன், நீங்கள் இத்தனை நாள் ப்ரிசனில் இருந்துட்டீங்க, நீங்கள் நிறையா பணம் சம்பாதிச்சிங்க, அதனால நிறையா தோல்விகள் உங்களுக்கு எப்படி அந்த பணத்தை யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ எல்லா பணத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, லூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் சம்பாதிச்சதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு ஒரு சேலரியை கொடுக்குறோம், இந்த ஃபைட்டை நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்களாம். நாங்கள் ஒரு மேட்ச் செட் பண்ணுறோம், இந்த ஃபைட்டை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ டைசன் என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஆடம்பர வாழ்க்கையில் மறந்து என்னுடைய பாதி வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், ஒரு ட்ரக் அடிக்டாக ஆகிட்டேன், என்னால் என்னோடய கோவத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர்கிட்ட வந்து ஒரு சில நிமிஷங்களுக்கு மேலே பேசுகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்களாம். ஏன்னா இவருக்கு வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிடையாது, தன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்துகிற அந்த நிலைமை கிடையாது. ஸோ என்னால் என்னோடய கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, என்னால் என்னுடைய பலத்தை வந்து சரியாக பயன்படுத்த முடியல,
எதற்கு நான் வந்து இந்த பாக்ஸிங்க்கு வந்தனோ, எந்த சூழ்நிலையிலேருந்து நான் வந்தனோ, நான் அதையே மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இதுக்கப்புறம் வரவே கூடாது. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மேட்ச் நான் ஆட மாட்டேன்னு சொன்னாராம். சொன்னது மாத்திரம் இல்லாமல் கொஞ்ச நாள் இவர் என்ன பண்ணார்னா, இந்த ரீஹாபிலேஷன் சென்டரில் போய் தன்னைத்தானே மறுபடியும் சுத்திகரித்து, இப்போ மைக் டைசனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மைக் டைசனை விளாண்ட மேட்சஸை விட இப்போ மைக் டைசன் யாராக இருக்கிறாருன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கவுன்சிலராக இருக்கிறாராம். ஃபர்ஸ்ட் வாலிப பசங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலராக இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் எந்த இடத்துல அவர் வீழ்ந்தாரோ, நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது, ரொம்ப அதிகமாக கோவப்படுவாராம். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாராம். இப்போ யோசித்து பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் அழைப்பை அவர் புரிந்து கொண்டதுக்கப்புறம் மைக் டைசன் அவருக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லை, அநேகருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக மாறுகிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட விஷனை ரொம்ப நேரோ டவுன் பண்ணிடுறோம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், இந்த ஆசீர்வாதம் நான் மட்டும்தான் என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நோ 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 உங்களுடைய ஆசீர்வாதம் முதல்ல உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வாதமாகவே மாற்றி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக பயன்படும். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே, எஸ்தரை நீர் எப்படி அழைத்தீரோ, எஸ்தருடைய அழைப்பு எப்படி அசாதாரணமாக இருந்ததோ, அந்த அசாதாரணமான அழைப்பை சாதாரண இடத்திலிருந்து ஆரம்பித்த எஸ்தர் எப்படி புரிந்து கொண்டாலோ, எப்படி புரிந்து கொண்டா, முதலாவதாக என்ன பார்த்தோம், ஒரு நல்ல வழிகாட்டி எஸ்தருக்கு இருந்தாங்க. அந்த வழிகாட்டிக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எஸ்தர் காணப்பட்டா. இரண்டாவது என்ன பார்த்தோம், தன்னை சுத்திகரிக்க பரிசுத்தமாக்க அவ கீழ்ப்படிந்தான். மூன்றாவது என்ன பார்த்தோம்னா, தன்னுடைய அழைப்பின் நேரத்தை சரியாக புரிந்து கொண்டு இந்த அழைப்புக்கு அவள் கீழ்ப்படிந்தனால எஸ்தர் என்ன கற்றுக்கொண்டானா, இதுதான் என்னுடைய லைஃப் அண்ட் பர்பஸ், திஸ் இஸ் மை லைஃப்ஸ் பர்பஸ், திஸ் இஸ் மை காலிங், இதுதான் என் அழைப்பு, இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்று சொல்லி புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதையில் நடக்கும் பொழுது எஸ்தருடைய வாழ்க்கை அநேக யூதருடைய கோத்திரத்துக்கே அது என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் அதான் சொன்னேன், சாதாரணமான மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் எல்லார் மனசுலையும் உங்கள் எல்லாருடைய இருதயத்துக்கு ஆழத்துலையும் ஆண்டவர் ஒரு அசாதாரணமான அழைப்பையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அசாதாரணமான நோக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, இல்லை நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த டெம்பரவரி லைஃப் ஸ்டைலை நம்பி நம்மளோட வாழ்க்கையின் நோக்கத்தையே நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் சொல்லணும், ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் என்னிடத்திலிருந்து பிறக்கிற அசாதாரணமான அழைப்பை நீர் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்ம கூட இப்போ ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம எல்லாம் ஒரு காரியத்தை சிந்தனையில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் என் அழைப்பை நான் தெரிந்து கொள்ளலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இன்னையிலேருந்து நான் அனுதினமும் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான் அனுதினமும் அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் என்னையே நான் கீழ்ப்படிய வேண்டும், என்னையே நான் சரண்டர் பண்ண வேண்டும், என்னையே நான் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் தயார் செய்ய தேவனுடைய அழைப்பை நீர் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம வாய்களை திறந்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜா என்ன பண்ணார்னா, நான் கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறேன். எஸ்தருடைய ஞானத்தை ஃபுல்லாக பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் எஸ்தருடைய ஞானத்தை பார்த்துட்டு அந்த வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால், பாருங்க, ராஜாவின் நாமத்தினால் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ராஜாக்கு தெரியும் எஸ்தர் எவ்வளவு ஞானம் உள்ள ஒரு பெண் என்று சொல்லி. ராஜாக்கு தெரியும் எஸ்தருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸை பற்றி. ராஜாக்கு தெரியும் எஸ்தருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எஸ்தருடைய ஸ்கில் என்ன, எஸ்தருடைய பலன் என்ன சொல்லி ராஜாக்கு தெரிஞ்சதுனால அவருடைய ஞானத்தை எஸ்தர் சரியாக பயன்படுத்தினால ராஜா என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இஷ்டமானபடி. அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு இஷ்டமானபடி செய்யுங்கலாம் சொல்ல மாட்டாங்க, இல்லை. ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு, என்னோடய நாமத்தினால உனக்கு இஷ்டமானபடி. ஏன்னா ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, எஸ்தர் தன்னுடைய ஜனங்களின் நன்மைக்காகவே எல்லா காரியத்தையும் செய்வா என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் நம்ம ஞானமாக இருக்கிறோமோ வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஞானத்தெல்லாம் பார்ப்பாரு.
ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் வரும், ரொம்ப கடினமான பாதைகளுக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லலாம். ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே ஏன் என்னுடைய லைஃப்பில் இந்த காரியம் எனக்கு நடக்கவே மாட்டுதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே இந்த காரியம் அவங்களுக்கு நடக்குது, அவங்க ப்ரே பண்ண இந்த காரியம் நடக்குது, பட் வை மீ, எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டுது, எனக்கு ஒரு ஆன்சர் வரவே மாட்டுது, இந்த சர்வீஸில் இதை நான் எதிர்பார்த்து போகிறேன் ஆனால் எனக்கு இது எனேபிள் ஆகவே மாட்டுதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு 12 மாதம் எஸ்தர் எப்படி அந்த பரிசுத்தமாக்கப்படுகிற ப்ராசஸ்க்கு நேராக கடந்து சென்றாலோ, நீங்களும் நானும் நம்முடைய மணவாளனுக்கு நேராக செல்லும் பொழுது, நம்முடைய மணவாளனை எதிர்நோக்கி இருக்கிற நீங்களும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சபையாகிய மணவாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்கப்படும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் முழங்கால் படியிடுவோமா? நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு கேட்க போகிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பு என்ன? இந்த சாதாரணமான என்னை கொண்டு அசாதாரணமான நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த அழைப்பையும் நோக்கத்தையும் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துவீராக. எப்படி எஸ்தர் இந்த யூத மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலோ, அற்பமான ஆரம்பத்திலிருந்து வந்த எஸ்தர் எப்படி ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாக மாறினாலோ, நானும் ஒரு அற்பமான ஆரம்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை என்று சொன்னால் நீர் ஒருவரே, எனக்கு தகப்பன் என்று சொன்னால் நீர் ஒருவரே, எனக்கு குடும்பம் என்று சொன்னால் நீர் ஒருவரே, நீரே எனக்கு கண்மலையாய் இருக்கிறீர். நான் அடங்கி இருக்கிற, நான் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிற கண்மலையாய் நீர் ஒருவரே எனக்கு இருக்கிறீர். என்னையும் நீர் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்த்து ஜெபிக்கலாம். நம்முடைய நோக்கத்தை கெடுக்க சத்துரு பல உபாய தந்திரங்களை ஏற்படுத்தினாலும் நம்மளை அழைச்சவர் கடைசி வரையில் நடத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய நோக்கங்கள் சிதைந்து போக அவர் விட மாட்டார். நம்முடைய தரிசனங்கள் சிதைந்து போக அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவெளில கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் நம்மை நடத்தும்படி கரங்களை வைத்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சௌத்ராம் 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 சௌத்ராம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான கால வேளையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நம்முடைய கரம் கூட இருக்கட்டும், கிருபை கூட இருக்கட்டும், தேவ சமாதானம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கணத்தில் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீ பிரச்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அவ்விதமாக எல்லோரும் இயேசுவே என்று கூப்பிட்டு அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதே நமக்கு பெரிது. அறிந்து அதை என்படி நடப்பதே நமக்கு நல்லது. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.